ஒரு துணை கலெக்டராக என்னுடைய பதவியை தொடங்கிய காலத்தில் அங்கே சாதாரண கிராம எளிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஐயா என்பார்கள். ஐயா என்றால் கூட சாரினுடைய தமிழ் பதமாக அதை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதை தாண்டி துறை என்பார்கள், எஜமான் என்பார்கள், சாமி என்பார்கள். உள்ளபடியே துறை, எஜமான், சாமி எல்லாமே மக்கள் தான் என்பதை அந்த மக்களே உணராமல் இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நான் எதற்கு இந்த நேர்மையில் இவ்வளவு தீவிரத்தன்மையோடு இயங்கி இருக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி எளிய மக்களினுடைய மேம்பாடுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அம்சமாக அமையும். நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்தேன் 2012. அப்பொழுது என்னிடத்திலே ஒரு மனு வருகிறது. அந்த மனுவை பார்த்தவுடனே அதிலே அபாயம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த அபாயம் வேறு ஒன்றுமில்லை, கிரானைட் சுரங்கங்களிலே முறைகேடு முற்றாக நிறைந்திருக்கிறது என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இருந்தது. எனக்கு தெரியும், என்னுடைய துணைவியாருக்கும் தெரியும், அதை ஆய்வு செய்தால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். நான் அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலே இந்த கிரானைட் சுரங்கங்களிலே நான் ஆய்வு செய்தால் 24 மணி நேரத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது என்னுடைய பிள்ளை திலீபன், அவன் 10ஆம் வகுப்பு போக போகிறான் இன்னொரு வாரத்தில். எனவே அவனுடைய கல்வி 10ஆம் வகுப்பிலே அவனுடைய கல்வி என்பது எந்த குழந்தைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிலை. எனவே நான் எப்படி முடிவெடுக்கிறது? நான் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக தொடர வேண்டும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகனுடைய கல்விக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் மேலூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது, அந்த கிரானைட் சுரங்கங்களுக்கே செல்லக்கூடாது. நான் பார்க்கிறேன் என்னுடைய நலன் பெரிதா, என் சமூகத்தின், என்னுடைய நாட்டினுடைய நலன் பெரிதா என்று நான் எண்ணுகிறேன். என் நலனை காட்டிலும் என் சமூகத்தின், என் நாட்டினுடைய நலன்தான் பெரிது என்று அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிரானைட் சுரங்கங்களிலே ஆய்வு செய்கிறேன். ஆய்வு செய்து அறிக்கையை அளிக்கிறேன். அதிலே பேரிழப்பு என்று நான் குறிப்பிட்டது கொஞ்சமல்ல அன்பிற்குரியவர்களே, 16,000 கோடி அரசுக்கு இழப்பு என்று நான் அங்கே குறிப்பிட்டேன். அறிக்கை அளித்து 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். அது நடந்தது. எங்கே எறிந்தார்கள் தெரியுமா? இன்னொரு மாவட்டத்திற்கு கலெக்டராக என்னை பணி அமர்த்தல் செய்யவில்லை, ஒரு துறையினுடைய தலைவராக என்னை போடவில்லை. மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னை இந்த இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கோஆப்டெஸ் என்கின்ற ஒரு நிறுவனம், அது ஒரு கூட்டுறவு அமைப்பு. அது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமா? 15 ஆண்டுகளாக நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஏற்கனவே ஒரு 1200 1300 பேர் இருந்த அந்த இடத்திலே அது நட்டத்தில் இருந்த காரணத்தினால் ஒரு 600-700 பேரை வெளியே விஆர்எஸ்ஸில் அனுப்பக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு என்னை போடுகிறார்கள். நான் இங்கே வந்து பார்த்தால் மோசமான நிலை. நான் அவர்களிடத்திலே கேட்டேன், நான் நெசவாளர்களை பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் வெகு மக்களாக இருக்கக்கூடிய உழவர்கள், மிக முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய உழவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழில், அந்த நெசவு தொழிலில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். என்னுடைய அலுவலர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு. அந்த விருதுநகர் மாவட்டத்திலே அருப்புக்கோட்டை என்கின்ற இடத்திலே நெசவாளருடைய குடியிருப்புக்கு செல்லுகிறேன். ஒரு சின்ன வீடு, அங்கே செல்லுகிறேன். சென்றவுடன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நெசவாளியினுடைய பெயர் செல்வராஜ். ஒரு ஏழை நெசவாளி. பார்த்தாலே அந்த வறுமையும் வெறுமையும் அப்பட்டமாக அவருடைய முகத்தில் தெரிவதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் அங்கே பார்த்து உள்ளே நுழைந்தவுடன் அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா, மோர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் 7-8 பேராக அதிகாரிகளோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எல்லோருக்கும் மோர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த மண்ணினுடைய மகத்தான விருந்தோம்பல் பண்பை நான் எந்த வசதி பெற்றவர்களிடத்திலும் பார்த்ததில்லை. இந்த ஏழை நெசவாளி போன்றவர்களிடத்திலே தான் நான் பார்த்தேன். அப்படி சொல்லிவிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு, நீங்கள் சேலை நெய்கிறீர்களே, அருப்புக்கோட்டை சேலை பிரசித்தி பெற்ற சேலை, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, ஒரு நாளைக்கு 60 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னார். 60 ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு நெசவாளி எப்படி தன் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்று நான் நொந்து போனேன்.
பக்கத்திலே இருந்த அலுவலர்களை பார்த்து கேட்டேன். அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன சம்பளம் என்று. பியூன் அவர் சொன்னார், எனக்கு 30,000 ரூபாய் ஒரு மாதம் சம்பளம் என்று சொன்னார். அப்படியானால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அதற்கு அடுத்த நிலையிலே ஆய்வாளர் நிலையிலே இருக்கக்கூடியவரிடத்திலே கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று. அவர் சொன்னார் 45,000 என்று சொன்னார். அப்படியானால் அவருக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய். அதற்கு பிறகு அதற்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரிடத்திலே கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்ட பொழுது 60,000 ரூபாய் என்று சொன்னார். அப்படியானால் உங்களுக்கு 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் எந்த மனிதனுக்காக இருக்கிறீர்களோ அந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் தான் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு 1000, 1500, 2000 என்று கிடைக்கிறதே. இவ்வளவு இடைவெளி இருந்தால் அது ஒரு ஜனநாயகத்தினுடைய மேன்மை இல்லையே. நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன். இப்படி நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய் தான் நெசவாளிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இது எனக்கு வேதனையை அதிகரித்தது. நான் வந்தவுடனே முடிவெடுத்தேன், இந்த 15 ஆண்டு கால இந்த கோஆப்டெக்ஸை நாம் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அத்தனை புதுமைகளை 2 வேலைகளை செய்தேன். 1, புதுமைகளை புகுத்துவது. 2, அரசியல்வாதிகளினுடைய குறுக்கீடை அறவே நிராகரிப்பது என்று நான் முடிவு செய்து 2 வேலையும் செய்தேன். 1.5 ஆண்டுகளிலே நண்பர்களே, 15 ஆண்டு காலம் நட்டத்தில் இருந்த ஒரு நிறுவனத்தை லாபகரமான நிறுவனமாக நான் மாற்றி காண்பித்தேன். அதிலே 2 கோடி ரூபாய் வந்தது லாபம். அதிலே 1 கோடியை முதன்முறையாக கோஆப்டெக்ஸ் 1935 தொடங்கப்பட்ட நிறுவனம். 1935 தொடங்கப்பட்டு இதுகாரும் நெசவாளிகளுக்கு போனஸ் வழங்கவில்லை. நான் 1 கோடியை எந்த நெசவாளி கோஆப்டெக்ஸினுடைய அடித்தளமாக இருக்கிறானோ அவனுக்கு கொடுக்க நான் உத்தரவிட்டேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் எடுத்த அந்த அரசியல்வாதிகளினுடைய அந்த இன்டர்ஃபியரன்ஸ் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய அத்துமீறலை கோஆப்டெக்ஸிலே தடுத்து நிறுத்திய காரணத்தினால் நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு 7 ஆண்டுகள் ஒரு அதிகாரம் இல்லாத பதவிக்கு நான் அங்கே நியமனம் செய்யப்பட்டேன். அதற்காக நான் வருந்தவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஒரு IAS அதிகாரி அவர் நினைத்தால் ஒரு மகத்தான மாற்றத்தை தன்னுடைய துறையிலே உருவாக்கலாம். அந்த மாற்றம் எளிய மக்களினுடைய ஏற்றத்திற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். நான் 2.5 மாதங்களுக்கு முன்பாக உங்களுக்கு இந்த விருதை வழங்குகிறோம் என்று தகவல் அனுப்பிய பொழுது நான் அமெரிக்காவிலே இருந்தேன். நான் இதுபோன்ற விருதுகள் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்று சொன்னால் நான் உடனே பதில் சொல்லுவது இல்லை. காரணம் என்னவென்றால், நான் அந்த விருது கொடுப்பவர்களுடைய பின்புலத்தை பார்ப்பேன். ஒரு முறை என்னை ஒரு நேர்மையாளர் விருதுக்காக உங்களை தேர்வு செய்திருக்கிறோம், நீங்கள் வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டதை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். நான் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. அவருடைய பின்புலத்தை போய் பார்த்தேன். கடந்த காலத்தில் அவர்கள் இதுபோன்ற அந்த நிகழ்வுகளை, விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அப்பொழுதும் நேர்மையாளர்களுக்கு விருதுகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதிலே ஒரு நேர்மையாளர், முன்னாள் காவல்துறை உயர் அலுவலர், அவருக்கும் அந்த நேர்மையாளர் விருது வழங்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் அதிகமாக சம்பாதிக்கவில்லை, ஒரு 1000 கோடி தான் சம்பாதித்திருப்பார். இவரையெல்லாம் எப்படி, எந்த நோக்கத்திற்காக இந்த நேர்மையாளர் விருதுக்காக தேர்வு செய்து வழங்கியிருக்கிறார்கள் என்று நான் யோசித்துவிட்டு, நிச்சயமாக இந்த விருது எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுக்கிக் கொண்டேன், மறுத்துவிட்டேன். எனவே நம்முடைய பேராசிரியர் முனைவர் மாசிலாமணி அவர்கள், நான் அமெரிக்காவிலே இருந்த பொழுது எனக்கு செய்தி அனுப்பிய பொழுது நான் 10-15 நாட்கள் நான் உடனடியாக பதில் சொல்லவில்லை. இவர் எப்படியோ என்று எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவில்லை இவருடைய தேர்வு முறை. ஆனால் பொதுவாக நான் விருதுகளை அவ்வளவு விருப்பப்பட்டு வாங்காததற்கு காரணம்,
என்னவென்று சொன்னால், இந்த விருதுக்கான தகுதியை நாம் முழுமையாக பெற்றிருக்கவில்லை என்று நான் நம்புவதுதான் ஒன்று. இரண்டு, பெறுவது என்பதே, வாங்குவது என்பதே, அது லஞ்சமாக இருந்தாலும் சரி, அது விருதாக இருந்தாலும் கூச்சமாக இருக்கும் எனக்கு. எனவே நான் பெறுவதற்காக இல்லை, நான் தருவதற்கானவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. எனவே எனக்கு எடுப்பதிலே இல்லை, கொடுப்பதிலேதான் எனக்கு மகிழ்வு இருக்கிறது. காரணம், நான் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் அது என்னுடைய அதிகாரம் இல்லை. மாறாக இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான ஏழை எளிய உழவர் பெருமக்கள், நெசவாளர்கள், உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள், கடலோடி மக்கள், இவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை இவர்களினுடைய மேம்பாட்டிற்கு நான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த அதிகாரத்தை அவர்களுக்கே திருப்பி கொடுக்க நான் விரும்புவேன். அந்த அடிப்படையில் நான் விருதுகளை தவிர்த்து வந்தேன். எனவே பேராசிரியர் முனைவர் மாசிலாமணி அவர்கள் அனுப்பிய பொழுது நான் பதில் செய்தி உடனடியாக அனுப்பவில்லை. அதற்கு பிறகு அவர் ஒரு பட்டியலை அனுப்பியிருந்தார். அந்த பட்டியலிலே யாருக்கெல்லாம் விருது வழங்குகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த பட்டியலை பார்த்தவுடன் எனக்கு மறுவேச்சு எதுவும் இல்லை. மறு நிமிடத்திலேயே நான் ஒத்துக்கொண்டேன். அத்தகைய மகத்தான ஆளுமைகளாக, அது ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கலை இலக்கியமாக இருந்தாலும் அவர்கள் மகத்தான பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறார்கள். எனவே உன்னை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் உன் நண்பனை காட்டு, உன்னை காட்டுகிறேன் என்பது சொல்லுவதைப் போல நான் யாரோடு விருது வாங்கியிருக்கிறேன் என்று எண்ணுகிற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. உள்ளபடியே நம்முடைய மாசிலா விஜயா அறக்கட்டளை இந்த குடும்பத்தினரை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகத்தினுடைய தளங்களாக, இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இங்கே இருக்கக்கூடியவைகள், அது சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதித்துறை, ஊடகம், நிர்வாகம் என்று இருப்பதிலே யார் பெரியவர் என்ற போட்டியெல்லாம் பல நேரங்களிலே நடக்கும். நிர்வாகம் பெரிதா அல்லது நீதித்துறை பெரிதா, அல்லது ஊடகம் பெரியதா அல்லது சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா என்ற கேள்விகள்லாம் எழுப்பப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் பெரிதா, நீதித்துறை பெரிதா, நிர்வாகம் பெரிதா, ஊடகம் பெரிதா என்பது அல்ல. இங்கே பெரியவர்கள் இந்த நாட்டினுடைய கோடான கோடி எளிய மக்கள்தான். இவர்கள் அத்தனை இந்த தளத்தை காட்டிலும் பெரியவர்களாக நான் கருதுகிறேன். எங்கே பிரச்சனை என்று சொன்னால், உண்மையிலேயே பெரியவர்களாக இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு தாங்கள் பெரியவர்கள் இல்லை, தாங்கள் வல்லமை உள்ளவர்கள் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அதுதான் இங்கே தடையாக இருக்கிறது. நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றைக்கு கூட நம்முடைய நீதி அரசர் சந்துரு அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், 3 பேர் லயோலா கல்லூரி என்று சொன்னார்கள். 3 பேர் லயோலா கல்லூரி என்றால் மற்றவர்கள் எல்லாம் பிற கல்லூரி என்பது பொருளாகும். ஆனால் இன்னொன்றையும் சொன்னார், 3 பேர் இடதுசாரி என்று சொன்னார். இடதுசாரி என்றால் மீதி பேர் வலதுசாரி என்று ஆகிவிடும். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம், ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கு எம்முடைய இளைஞர்களை நாங்கள் தயார் செய்வோம் என்பதுதான் உண்மை. எனவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் அரிஸ்டாட்டில் சொல்லியதைப் போல மேன் இஸ் a social animal என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு உட்பட எந்த மனிதனும் தனி மனிதனாக வளருவது இல்லை. எனவே இங்கே நான் சொல்லுவேனே, நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று நான் சிறு வயதிலிருந்தே பெற்றுக்கொண்டிருப்பவன். என்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அதை போல என்னுடைய ஆசிரியர்களிடந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இதை போல ப்ரொஃபசர் ரியாஸ் இங்கே வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் IAS வழிகாட்டி மையத்தில் எங்களுக்கு கணிதம் எடுத்த ஒரு மாபெரும் பேராசிரியர். அவரை போன்றவர்களிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமா, நான் உணவு உண்ணுவதற்கு ஒரு உணவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் நல்ல ஆடையை உடுத்துவதற்கு ஒரு நெசவாடி இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் ஒரு அழகான ஒரு செருப்பை போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவன் எனக்கு கொடுக்கிறான்.
நான் அழகாக என்னுடைய முடியை திருத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி அவனுக்கு கொடுக்கிறான். நான் அழகாக தூய்மையாக ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சலவை தொழிலாளி எனக்கு கொடுக்கிறான். எனவே எல்லோரும் எனக்கு கொடுக்கிறார்கள். எனவே நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய அதிகாரத்தை இந்த எளிய மக்களுக்காக தீவிரமாக நான் அங்கே திருப்பி அளித்தேன். அதைத்தான் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் மாசிலாமணி இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானி. உண்மையிலேயே ஐன்ஸ்டீன் சொல்லுவார், நான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். 100 times a day I remind myself my inner and outer life depends on the labor of the people who are living and dead, and therefore I need to extend myself in the same manner and measure as I have received and I have been receiving என்று சொல்லுவார். இந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நான் 100 முறை நினைக்கிறேன். எனவே எந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார். அதைத்தான் அந்த விஞ்ஞானி சொல்லுவதைத்தான் இந்த விஞ்ஞானியும் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார். எனவே நிச்சயமாக நான் உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக, ஜனநாயகத்தினுடைய தளங்களாக இருக்கக்கூடிய அது நீதித்துறையாக இருந்தாலும், நிர்வாகத்துறையாக இருந்தாலும், சட்டமன்றம், நாடாளுமன்றமாக, ஊடகமாக, இலக்கியமாக இருந்தாலும் நாமெல்லாம் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். அப்படி பங்களிப்பை செய்கிற பொழுதுதான் உண்மையான ஜனநாயகம் மிளிரும். ஆபிரகாம் லிங்கன் 1863 நவம்பர் 19 அங்கே பென்சில்வேனியாவிலே இருக்கக்கூடிய கெட்டிஸ்பர்கிலே அவர் சொல்லுவாரே, த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்று சொல்லுவாரே, that government will not perish from the earth என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வாசகத்தை நாம் உண்மையிலேயே அது அர்த்தமுள்ள பொருளுள்ள வாசகமாக, அது மக்களுக்கான, மக்களால், மக்களினுடைய அரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் மகத்தான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. நன்றி கூறுகிறேன். இந்த விருதை இந்த நாட்டினுடைய கோடான ஏழை எளிய விவசாயிகள், நெசவாளர்கள், ஒடுக்கப்பட்ட உழைக்கக்கூடிய தோழர்கள், கடலோடி மக்கள், அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். அவர் கொடுத்திருக்கக்கூடிய 50,000 ரூபாயை நான் நாமக்கல்லில் தொடங்கி 2009 தொடங்கி இருக்கக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தினுடைய 25 பிள்ளைகளை நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு விழாவா எனக்கு தெரிகிறது. என்னுடைய வாழ்நாளில் நான் விஞ்ஞானிகள்னா எனக்கு தெரிஞ்சது ஐன்ஸ்டீன் போட்டோ பார்த்துருக்கேன். நான் விஞ்ஞானின்னா ஐன்ஸ்டீன் தாங்க. ஐன்ஸ்டீன் மாதிரி இருப்பார் அவர் விஞ்ஞானி. இவருக்கும் கொஞ்சம் லேசாக ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்கார் அந்த ஹேர் ஸ்டைல்லாம். ஆனால் உண்மையில் ஒரு தமிழில் விஞ்ஞானி யாராவது இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளாம் என்ன சொல்கிறோம், அதனால தான் என் தமிழையும் விஞ்ஞானியும் வரமாட்டோம் அப்படின்லாம் அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் இருக்கிற விஞ்ஞானிகளை நாம் கண்டுகொள்ளவே இல்லையே. நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்கிற போது விஞ்ஞானிகளாக வளர வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய கியூரியாசிட்டியை வளர்க்க வேண்டும். இது என்ன, அது என்ன என்று கேள்வி கேட்கிற குழந்தைகளுக்கு பதிலை சொல்ல வேண்டும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப டோன்ட் பி கியூரியஸ். யார் வீட்டுக்காவது போனால், அங்கெல்லாம் அதெல்லாம் தொடாது, அதெல்லாம் எடுக்காது. அங்கேயே ஒரு விஞ்ஞானி கொல்லப்படுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி நம் முன்னாடி நிற்கிறார். மாசிலாமணி அவர்கள், விஞ்ஞானினா இப்படி தான் இருப்பாங்களா? என்னுடைய நண்பன் ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர் கூட சொன்னார், பார்த்தா கொஞ்சம் விஞ்ஞானி மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ விஞ்ஞானிகள் ஒரு விசிபிள் சயின்டிஸ்டில் விசிபிள் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இந்த சோதனை கூடத்தை விட்டு வெளியே ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் தமிழுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்றார். நாம் எல்லோரும் இங்கே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணகிக்குத்தான் சிலை வைக்க நினைக்கிறோமே தவிர மணிமேகலைக்கு சிலை வைக்க நினைப்பதில்லை. ஏன்? மணிமேகலை தான் ஒரு இன்றைக்கு மணிமேகலை உயிரோடு இருந்தால் மணிமேகலை ஒரு மதர் தெரேசா மாதிரி ஒரு நோபல் பரிசு, பீஸ் பிரைஸ் கொடுத்துருப்போம் நம்ம. ஏன்னா ஒரு பெண் துறவி, அவள் பசிப்பினியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறாள்.
உணவளிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறாள். அந்த இடத்துல பசிப்பினியை எல்லாருக்கும் சோறு போடுறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறுஜென்மத்தில் நமக்கு இடம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக சோறு போடுறது தர்மத்திலே கூட்டு இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லலை, மணிமேகலை சொல்கிறார். மணிமேகலை என்ன சொல்றாங்க, அறவிலை வணிகள் அல்லேன். ஒரு அறத்தை செய்வது, ஒரு தர்மத்தை செய்வது, ஒரு சாப்பாடு போடுவது ஒரு வணிகம் என இதை கொடுத்து புண்ணியத்தை வாங்குகிறேன். ஆனால் அந்த புண்ணியத்தை வாங்குவதற்காக நான் இது செய்யவில்லைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் அந்த ஒரு புரிதல் தமிழ் உலகத்தில் ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருக்கிறது. நாம் என்றைக்கு ஒரு பெண்ணாக இருந்தாலும் கண்ணகியை அந்த கற்பு என்கிற ஆண்களுக்கு சாதகமான விஷயத்தை எடுத்து உயர்த்தி பிடித்த ஒருத்தியை தெய்வம் என்று கொண்டாடுகிறவர்கள், உணவில்லாமல் தினந்தோறும் பசியில சாகிற மக்கள் பற்றி கவலைப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி நாம் இனி பேசத் தொடங்க வேண்டும். இத்தகைய ஒரு ஜனநாயக உணர்வு என்பது தமிழனுடைய ரத்தத்திலே ஊறியதுதான். ஆனால் நம்ம எல்லாரும் ராஜாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழ் பண்பாட்டில் இருக்கிறவர்கள், ராஜராஜ சோழன் என்று சொன்னால் மெய் சிலித்து போகிறவர்கள், அதை பற்றி விமர்சன பூர்வமாக யோசிக்க தயங்குகிறவர்கள், இவர்கள் எல்லாம் திருக்குறளை எடுத்தா கூட திருக்குறள்ல கூட ராஜாவை பத்தி தாங்க எழுதியிருக்கு. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஒரு திருவள்ளுவர் எழுதுறாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க அந்த கொஸ்டின் வந்தது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்ப அந்த காலத்திலேயே பிறப்பிலேயே வேறுபாடு இருந்ததா? அதுதான் பெரிய கேள்வி. அந்த காலத்திலே பிறப்பில் வேறுபாடு இருந்ததா? அப்படி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் எழுத வேண்டிய காரணம் என்ன வந்தது? அதுதான் புரியவே இல்லை. அப்போ இந்த சமூகத்தில் எல்லா மக்களும் சமம் என்கிற ஒரு கருத்து, ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை சொன்ன டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய அந்த கான்ஸ்டிடியூஷன், ஜனநாயக பாதுகாவலர்கள் என்ற அந்த தலைப்பை பற்றி எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. ஏன்னா என்னால் வாசிக்கப்படுகிற, நேசிக்கப்படுகிற, மதிக்கப்படுகிற, துதிக்கப்படுகிற இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்தில் என்ன ஒரு ஜனநாயக பாதுகாவலன்னு சொன்னேன். என்னப்பா நான் என்ன பாதுகாவலன் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சுய விமர்சன கேள்வி எனக்கு எழுந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆல்பர்ட் கேமியூ சொன்னது நினைவுக்கு வந்தது. என்ன வந்தது தெரியுங்களா? ஒரு எழுத்தாளனுக்கு கடைசியில் எஞ்ச போவது என்ன தெரியுமா? ஒரு துண்டு காகிதமும் அதில் அவன் எழுதிய சில வரிகளை உணர்ந்து படிக்கிற ஒரு வாசகமும் தான் எழுத்தாளனுக்கு கடைசியில் மிஞ்ச போகிற ஒரே ஒரு விஷயம். ஆனால் அத்தகைய ஒரு எழுத்தாளனை கண்டுபிடித்து இந்த 4 தூண்களை பற்றி பேசியவர்கள், அந்த 4 தூண்களுக்கு பக்கத்தில் என்னையும் ஒரு தூணாக நிறுத்திய விஞ்ஞானி மாசிலாமணி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புவது, தமிழின் தொன்மையை பற்றி மிகவும் பெருமைப்படுகிற நாம் எல்லோரும் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பழமையில் இருக்கிற பெருமைகளை எல்லாம் நாம் செய்யவே இல்லை. அதெல்லாம் நம்மளுடைய பாட்டம் கொடுத்த சொத்துங்க. இன்னைக்கு பெருசா கோயில் கட்டிட்டாரு, பிரகதீஸ்வரர் கோயில் பெரிய கோயில் கட்டிட்டாருன்னு பெருமைப்பட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம கட்டலைங்க, நம்மளுடைய பாட்டன் கட்டினான், முப்பாட்டன் கட்டினான். அதுக்கெல்லாம் ஏன் பெருமைப்படுறோம்? அப்ப தமிழின் தொன்மையை பற்றி பெருமைப்படாமல் தற்கால தன்மையை பற்றி பெருமைப்பட வேண்டும். அந்த தற்கால தன்மையை நோக்கித்தான் நம்மளுடைய மாசிலா விஜயா விருது விழாவின் மூலமாக நம்மை ஒரு ஃபோக்கஸ் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கிற மாபெரும் ஆளுமைகள் நம்மளுடைய ஜனநாயக உணர்வை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் எழுத்தாளனுக்கு என்று ஒரு எழுத்தாளன் என்றால் என்னன்னா, மேக்சிம் கார்கி எழுதுறான், எழுத்தாளன் என்றால் என்னன்னா, தான் எழுதுவதை காட்டிலும் உயர்ந்தவனாக இருப்பவன் தான் எழுத்தாளன்னு சொல்றான். அப்ப இது நான் எழுதுறது ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் ஈஸியாக எழுதிட்டு போயிடுவேன். ஆனா அதை காட்டிலும் உயர்ந்தவனாக வாழ்கிறவனே எழுத்தாளன். அப்போ எழுதுவது எழுத்தா, வாழ்வது எழுத்தா? எழுத்தை வாழ்தல் ஒன்று இருக்குல்ல, அந்த எழுத்தை வாழ்தல் என்னது? அந்த எழுத்தை வாழ்பவன் யார்? அவன் தான் காம்ரேடு, அவன் தான் டெமோக்ராட். இன்னைய தேதியில் இன்றைய இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டாக இருப்பதை போல புரட்சிகரமான செயல் எதுவுமே இல்லை. ஒரு டெமோக்ராட்டாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. அவ்வளோ கஷ்டமான இடத்துல ஒரு ஜனநாயக உணர்வோடு இருக்க வேண்டும் என்று ஒரு குடும்பம், அவர் கணவனும் மனைவியும் இணைந்து யோசிக்கிறார்கள். அந்த பேர பிள்ளைகளை எடுத்து அந்த ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்க விடுகிறார்கள். அப்படியானால் தமிழின் எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம், ஜனநாயகத்தின் எதிர்காலம்
மானுட குலத்தின் எதிர்காலம் நிச்சயமாக சிறந்து விளங்கும். விஞ்ஞானிகள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே தமிழுக்கு புதிய காலம் வந்துவிட்டது. இந்த விருதினை நான் பெற்றுக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன். ஏனெனில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் பேர் போனவர்கள். அவர்கள் என்னையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஒரு லேபில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு அறிவியல் ஆழ்வார். தொண்டரடி குடியாழ்வார் என்று கேட்டிருப்பீர்கள். அந்த மாதிரி நான் தொண்டரடி அறிவியல் ஆழ்வார். ஒரு காலகட்டத்தில் நான் போகிறேன் என்று சொல்லவில்லை, நீ செய்தது போதும், மற்றவர்களுக்கு வழிவிடு என்று என்னை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அதுதான் உண்மை. என்னை இப்போ விட்டால் நான் மறுபடியும் லேபுக்கு தான் போவேன். இன்னும் ஒரு 20 வருஷம் நான் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி இருக்குது, விடமாட்டேங்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆகவே காரணம் என்னவென்றால், மற்ற இளைஞர்களுக்கு வழிபட வேண்டும் அல்லவா, புதிய ரத்தம் வர வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான், மற்றபடி இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த ரிசர்ச் ஒரு தொழில் அல்ல, இட்ஸ் அ பேஷன், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் மீ. அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது வெளி உலகத்திற்கு நான் கற்றதையும் நான் பெற்றதையும் கவனியுங்கள், நான் பெற்றதையும் நான் கற்றதையும் நான் பெற்றதற்கு வட்டி போட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பேங்க்ல லோன் வாங்கி நான் தொழில் செய்து நானும் ஈட்டி வட்டி போட்டு மறுபடியும் பேங்க்குக்கு கொடுப்பதை போல சமுதாயத்திற்கு நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம். அவ்வளவுதான். இது எல்லோராலும் செய்ய முடியும். நாங்கள் எளிய மக்கள், நாங்கள் யாரும் சொத்துக்காரர்கள் இல்லை, மிக சாதாரண எளிய மக்கள், உங்களை போன்று சாதாரண மக்கள். எங்களாலும் இந்த ஒரு அறக்கட்டளை நடத்தி இது சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இப்பொழுது நான் நேரடியாக அறக்கட்டளை பற்றி பேசவில்லை, அது என்னுடைய மனைவி ரொம்ப அற்புதமாக பேசிவிட்டார்கள். ஒரு விஷயம், தமிழ் ஒரு சட்டு லாங்குவேஜ், அதனுடைய அழகை மட்டும் நான் சொல்லி வருகிறேன். இங்கிலீஷில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இதுதான் பழவல். தமிழில் மனைவி, வீட்டுக்காரி, இல்லால் எல்லாம் இருக்குது. இதுதான் சங்ககாலம் பல இடங்களில் சொல்லுது. முதல் முறையாக திருவள்ளுவர் ஒரு புரட்சி செய்தார். மனைவியை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? வாழ்க்கை துணை நலன். வாழ்க்கை துணை நலன் என்றால் இங்க பாருங்க, மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன கணவனுக்கு வித்தியாசம் என்றால், மனைவி என்றால் வீட்டுக்குள்ளே இருப்பாள், மனையில் இருப்பவள் மனைவி. கணவன் என்றால் தெரியுமோ, அந்த மனைவிக்கு கண்ணு வேண்டும் இல்லையா, வெளி உலகத்தை பற்றி தெரியாது, அதை கொண்டு மனைவிக்கு கண்ணாக இருப்பவன் தான் கணவன். அதுதான் பல வழக்கங்கள். ஆனால் திருவள்ளுவர் முதல் தடவையாக ஒரு புரட்சி செய்தார். வாழ்க்கை ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் கணவனுக்கு துணையாக இருந்து போராடுபவள் தான் துணைவி. அந்த துணைவியனுடைய என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணவர் திருவள்ளுவர். அப்படி ஒரு துணைவியாக என்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் இருந்தவர்கள் இவர்கள். அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே விஜயலட்சுமி என்னுடைய மனைவி அல்ல, துணைவி. தட்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். இப்பொழுது நான் நேரடியாக இன்றைய விருதாளர்களை பற்றி அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அதற்கு முன்னால் நாங்கள் ஏன் இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ விஷயத்துக்கு விருந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம். அது மட்டும் இல்லை, துவக்க காலத்திலிருந்தே இது ஓப்பன் ஃப்ரான்ச்சைஸ். ஓப்பன் ஃப்ரான்ச்சைஸ்னா எந்த குவாலிஃபிகேஷனுக்கு வேணும், 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனால் நல்லவன் கெட்டவன் படித்தவன் திருடன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி ஓட்டு போட்டு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு தெளிவையும் வரையறையும் கொண்டு வருவதுதான் ஜனநாயகம். அதை இந்தியா முதல் தடவையாக ஒரு சோதனை முறையாக இல்லை, வந்தது வரட்டும், ஆகிறது ஆகட்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே செய்தார்கள். நீங்கள் அமெரிக்க ஜனநாயகத்தையும் பிரிட்டிஷ் ஜனநாயகத்தையும் பிரெஞ்சு ஜனநாயகத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்தார்கள்.
நம்ம இந்திய ஜனநாயகம் பற்றி எடுத்ததுமே எல்லாத்துக்கும் ஓப்பன் ஃப்ரான்ச்சைஸ், எல்லாத்துக்கும் ஓட்டு போட உரிமை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள். முதலில் ஜஸ்டிஸ், 2வது லெஜிஸ்லேச்சர், 3வது அட்மினிஸ்ட்ரேஷன், 4வது இண்டிபெண்டன்ட் பிரஸ். இந்த 4 தூண்கள். இந்த 4 தூண்களிலும் மிகப்பெரிய வலிய தூண்களாக இந்த 4 பேரும் இருக்கிறார்கள். ஜஸ்டிஸுக்கு சந்திரன், லெஜிஸ்லேச்சருக்கு மிஸ் பேர் பாலபாரதி, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்முடைய சகாயம் IAS, அவர் மட்டும் பேர் யாரும் சகாயம் சொல்ல மாட்டாங்க, சகாயம் IAS. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ப்ரெஸ், அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுக்கு இல்லை, உலகறிந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரெஸ் தலைவர் இந்து அவர்கள். இது தவிர இன்னொரு விஷயம் இருக்கு. எழுத்துக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமோ? எழுத்துதான் கருத்தியலை உங்களுடைய தலைக்குள்ளே, சிந்தனைக்குள்ளேயே செருகுது, மெல்ல மெல்ல செருகிறது. அது பெரிய பெர்குலேஷன் ஆர் இன்ஸ்டிலேஷன். அமுக்கிறது இல்லை, மெதுவாக தான் கருத்து உள்ளே போகும். மெல்ல மரத்திலிருந்து இலை விழுவது போல அந்த இலை மரத்திலிருந்து விழுந்து உரமாகுதல் போல சிந்தனை, கருத்துக்கள் சிந்தனையாளருடைய பெரிய எழுத்தாளர்களிலிருந்து விழுந்து விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் போடாமல் விழுந்து அந்த மரத்துக்கு உரமாகும். அப்படி சிந்தனையினால் உலகை மாற்றியவர்கள் எத்தனையோ பேர். எனக்கு மிக மிக பிடித்தவர் வால்டேர், மாண்டேஸ்க், பேராசிரியர் மாண்டேஸ்க், கார்ல் மார்க்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள். இவர்கள் எந்த கட்சியிலும் போய் போராடவே இல்லை, எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யவில்லை. ஆனால் எழுத்தினால் சமுதாயத்தை மாற்றியவர்கள், ஜனநாயகத்தை உரிமையாக்கியவர்கள். குறிப்பாக தாமஸ் பெயினால தான் தாமஸ் ஜெஃபர்சன் வந்தார். கவனித்தீர்கள்னா தெரியும். தாமஸ் பெயினுக்கு பின்னால் தாமஸ் ஜெஃபர்சன், தாமஸ் ஜெஃபர்சன் பின்னால் 2 பேரும் தான் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை வடித்தார்கள். அப்படிப்பட்ட தாக்கத்தை அவரால் செய்ய முடிந்தது. அப்படி ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய நண்பர் இந்திரன். அவர் ஒரு எழுத்தாளர் என்பதாக. இவர் யாருக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை. கவனிங்கள், இவர் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ட் பிரஸ் தனி, இண்டிபெண்டன்ட் எழுத்து தனி. ஆகவே 5 தூண்களுக்கும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு விருது வழங்குகின்றோம். அதில் இப்பொழுது குறிப்பாக நான் சந்துரு பற்றி ஒரு நிமிஷம் தான் சொல்ல விரும்புகின்றேன். முதலில் நான் ஜஸ்டிஸை எடுத்துக்கொள்வது காரணம் என்னவென்றால், ஜனநாயகம் என்பதனுடைய அல்டிமேட் அத்தாரிட்டி ஜஸ்டிஸ் தான். ஏனென்றால் லெஜிஸ்லேச்சர் என்ன வேணாலும் செய்யலாம். தடி எடுத்தவன் தண்டல்காரன். The overwhelming majority will always make power corruption, absolute power corrupts absolutely என்று கேள்விப்பட்டிருப்பார்கள். அப்படி லெஜிஸ்லேச்சரில் ஓவர்வெல்மிங் ஒரே ஒரு 400 பேர் லெஜிஸ்லேச்சரில் 395 பேர் ஒரு கட்சி சேர்ந்து விட்டால் அதை விட ஒரு மோசமான ஜனநாயக உலகத்தில் இருக்கவே முடியாது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அந்த சூழ்நிலையில் இந்த முறையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிலைநிறுத்தி காட்ட வேண்டியது ஜனநாயக, அது அந்த பொறுப்பு ஜஸ்டிஸுக்கு தான். ஆகவே தான் இதுதான் ஃபர்ஸ்ட் விங் ஆஃப் எனி டெமோக்ரஸி. 2வது லெஜிஸ்லேச்சர். ஏன் நம்ம அந்த லெஜிஸ்லேச்சருக்கு 2வது மதிப்பு கொடுக்கிறோம் என்றால், ஜனநாயகம் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை. பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். ஃபார் த பீப்புள்ங்கிறது தான் எல்லாருமே, அரசனும் மக்களுக்காக தான் சொல்லு. இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். ஆர் அம்பேத்கர் சொன்னது போல, இட் இஸ் அ லைஃப் வி டிஃபைன்ட் ஃபார் அஸ் அண்ட் பை அஸ். தட் இஸ் கான்ஸ்டியூஷன். அப்படி தான் அமைந்தது. இட் வாஸ் given unto us by us. இது 2 பாருங்க, given to us by us. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கியது. அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனை நடத்தி செல்பவர்கள் லெஜிஸ்லேச்சர். அதற்கு அடுத்தாற்போல் இவர்கள் 2 பேருமே ஐடியா சொல்லுவாங்க, ஒழுங்கான ஐடியாவான்னு பார்ப்பாங்க. ஆனால் செயல்படுத்துவது அட்மினிஸ்ட்ரேஷன் தான்.
ஒரு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வெளியே போகும்போது ரோடெல்லாம் போக்க ஜனநாயகம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டணுங்கிறதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது லெஜிஸ்லேச்சர். அது முறையாக செஞ்சாங்களாங்கிறது அடுத்த விஷயம். அதற்கு முதலே அந்த பிரிட்ஜை கட்ட வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த பொறுப்பு தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போன்ற நம்முடைய சகாயம் போன்ற ஐஏஎஸ் அலுவலர்களுடைய பணி. அவர்கள் இல்லாவிட்டால் அவர்தான் முதுகெலும்பு என்று சொல்ல வேண்டும். ஜனநாயகம் வேண்டுமென்றால் மூளை என்று சொல்லலாம், ஆனால் முதுகெலும்பு, கைகால், இது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன். இவர்கள் இருந்தால் தான் ஒழுங்காக நடக்கும். இது எல்லாமே அரசாங்கத்தை சுற்றி வருது. இதெல்லாம் மக்கள் ஒரு தடவை ஓட்டு போட்ட பிறகு, மக்கள் ஒரு தடவை தேர்ந்தெடுத்த பிறகு, மக்களுக்கு இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா இல்லையா என்று தெரியாது. அந்த சமயத்தில் தான் இண்டிபெண்ட் ப்ரெஸ் வருது. மக்களுடைய குரலாக இண்டிபெண்ட் ப்ரெஸ் வருகிறது. அதற்கு முழு உரிமை உண்டு. யாரை? இந்த 3 பேரையுமே, இந்த மேலே சொன்ன முன் குறிப்பிட்ட அத்தனை பேரையுமே கேள்வி கேட்கவும், மடக்கவும், அவர்களை கோர்ட்டில் நிறுத்தவும், எந்த கோர்ட்டில்? மக்கள் கோர்ட்டில் நிறுத்தவும் உரிமை உண்டு. அத்தகைய உரிமையை இண்டிபெண்ட் ப்ரெஸ் இருக்கிறது. அத்தகைய சாதனைக்காகத்தான் இண்டிபெண்ட் ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் அவார்டு கொடுக்கின்றோம். இது பொதுவாக சொன்ன கருத்து. இப்போது நேரடியாக நான் சந்துரு அவர்கள் ஐயாவுடைய மறுபடியும் வருகிறேன். 2 நிமிஷம் தான் சொல்ல விரும்புகிறேன். சந்துரு ஐயா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தனையாளர். அடித்தளத்திலேயே ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்குமான ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்காகவே அவர் கிட்டத்தட்ட 900,000 வழக்குகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் செய்த மிகப்பெரிய சாதனை, he stood against institutionalized violence. இன்ஸ்டிடியூஷனலைஸ் வயலன்ஸ் ஒரே வார்த்தையில் சொல்லுவ காரணம் என்றால், ஜெயிலோ அல்லது பணக்காரர்களோ அல்லது அரசாங்கமோ, கவனியுங்கள், அரசாங்கமே சேர்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதனை கொடுமை செய்ய முடியும். அப்பொழுது அதற்கு நீதியில் இருக்கக்கூடியவர் தான் இது பெரிய தப்பு. நீ எவ்வளோ பெரிய ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, வலிமையாக இருந்தாலும் தனி மனிதனுக்கு உரிமை உண்டு. he has got certain natural justice, natural laws meant for him. அதை மீறுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று வலியுறுத்தி சொல்ல முடியும். அதற்கு மிக அண்மையில் நடந்தது தான் இந்த புல்டோசர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புல்டோசர் பனிஷ்மெண்ட், புல்டோசர் டெசிஷன்கள் தூக்கி எறியப்பட்டது. இதை அடிப்படையாக கொண்டு பல ஏழை மக்கள், குறிப்பாக இந்த கீழ்த்தரவு தாழ்த்தப்பட்ட மக்கள் படாத பாடை கண்டு அதற்காக வழக்காடி அதை கோர்ட்டுக்கு செய்து அவர்களுக்கு போலீஸினுடைய எதேச்சாரத்துக்கு எதிர்த்து நின்று பல சாதனை செய்ததற்காகத்தான் அவர் மிகச்சிறந்த ஜஸ்டிஸ் என்று கிட்டத்தட்ட எல்லோருமே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தாற்போல் நான் நேரடியாக லெஜிஸ்லேச்சருக்கு வருகின்றேன். ஒரு எம்எல்ஏ என்றால் அவருக்கு 6 விரல் வேண்டும் என்று நினைப்பார். ஏனென்றால் 5 விரலில் போட்ட மோதிரம் பத்தாது, 6 விரல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரம். அவர் ஒரு காரில் போக மாட்டார். கவனிச்சீர்கள்? நான் பார்த்துருக்கேன், நான் வேடிக்கை பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதர்களை உற்று பார்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடக்கும்போதே என்னால் சொல்லுவேன், இவர் எம்எல்ஏவாக இருக்க முடியும் என்று. அப்படி ஒரு செருக்கு இருக்கு. அவரை சுற்றி ஒரு சங்க பாட்டு, ஒரு அருமையான பாட்டு, வார்த்தை மறந்து போச்சு, பின்னால் பேர் நினைக்கிறேன், தெரியல, டக்குன்னு மறந்து போச்சு. அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவருக்கு பின்னால் போற்றி பாடக்கூடிய கூட்டம் இருக்கும். அப்படியெல்லாம் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த அம்மையார் பாலபாரதி அவர்கள் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாதாரண மக்களுடைய துயரத்தையும் கஷ்டத்தையும் உணர்ந்து
இந்த கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை நான் அவர்களிடம் கண்டேன். கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர் என்றால் இதை விட ஒரு நல்ல டெஃபினிஷன் சொல்ல முடியாது. அவர்கள் 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார்கள். சிபிஎம், திண்டுக்கல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தை விட 2 அவர்கள் சாதனை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகின்றேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 மாதங்கள் கடலில் போய் மீன் பிடிக்க வேண்டிய கூடாது என்ற ஒரு சட்டம் உண்டு. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த சமயத்தில் தான், அந்த 3 மாதத்தில் தான் அந்த மீன்கள்லாம் வந்து ஹைபர்னேஷனில் இருக்குது. அதாவது குட்டி போட குஞ்சு உரிக்கு, நல்ல வேலை முட்டையிடம். அந்த சமயத்தில் குஞ்சுகள்லாம் அப்போ தான் வெளியே வந்து அப்படியே தடுமாறிக்கிட்டு நீந்திக்கிட்டு இருக்கு, நீந்த கற்றுக்கொண்டு இருக்கு. அந்த சமயத்தில் போய் பிடிச்சிட்டு வந்து என்ன பிரயோஜனம் இல்லை. ஆகவே அந்த சமயத்தில் 3 மாதம் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் கடலுக்கு போகவிட்டு அவர்களுக்கு பிழைப்பு என்ன போகுது. ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு 1500 ரூபா கொடுக்கும். இதெல்லாம் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க? எல்லாரும் பூங்குழலி மாதிரி கடலில் போய் மீன் பிடிக்க முடியுமா? பூங்குழலி தெரியும் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். 3-4 தடவை அந்த படம் படத்தை இல்லை, பொன்னியின் செல்வனை பார்த்து ரசித்தேன். எப்படி பூங்குழலி பொன்னியின் செல்வனை நினைத்து உருகினாலும் அப்படி நான் காலேஜ் டேஸில் பூங்குழலி நினைத்து உருகியது உண்டு. அப்படியே கேரக்டர், நீங்கள் அவ்வளோ அருமையான கேரக்டர். படித்து பார்க்கணும், தயவுசெய்து படித்து பாருங்கள் கல்கியோட கேரக்டரைசேஷன். அப்படி ஒரு அற்புதமான பூங்குழலி மாதிரி எல்லோரும் கடலுக்கு போக முடியாது. ஆகவே இவர்கள் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கும் நீங்கள் 1500 ரூபாய் வருமானம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செய்தார்கள். அது அவர்கள் பெரிய சாதனை. இது இன்னொரு சாதனை கேட்டால், நான் அப்பொழுதுதான் இன்றைக்கு தான் கற்றுக்கொண்டேன். திண்டுக்கல்காரங்க யார் இருக்கிறீங்க? யாராவது திண்டுக்கல் கை உயர்த்துங்களே மாப்பா, யாராவது திண்டுக்கல். திப்பு சுல்தான் நினைவு சின்னம் எங்கே இருக்கு தெரியுமா? நீங்கள் தெரியாவிட்டால் எனக்கு கோவம் வரும். திப்பு சுல்தானுடைய மண்டபம் திண்டுக்கல் அந்த மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கு. அதற்கும் இவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? நான் ஆசிரியர்னால இந்த பழக்கம் போக மாட்டேங்குது. டைஹார்ட் ஹேபிட் சொல்லுவாங்க. என்ன காரணம் என்னவென்றால், வேலு நாச்சியார் சிவகங்கையில் ஒரு சமயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போராடி வென்றார், சில சமயம் தோற்றார். அந்த காலகட்டத்தில் அவர் புகலிடம் தேடி வந்த சமயத்தில் திப்பு சுல்தான் திண்டுக்கல்லை ஆண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அடைக்கலம் கொடுத்து அவருக்கு ஓய்வெடுக்க மட்டுமல்ல, அடுத்த படையெடுப்புக்கு தம்மை தானே தயார் சொல்வதற்கு போதுமான அளவு பாதுகாப்பு கொடுத்த ஒரு நன்றிக்காக திப்பு சுல்தான் கோட்டை திண்டுக்கல்லில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை செய்த மூமெண்ட்டுக்கு இவர் மிக உதவி செய்து மிக போராடி அரசாங்கத்திடம் சொல்லி ஒரு திப்பு சுல்தானுக்கு ஒரு கோட்டை ஏற்பாடு செய்தார். இது அவர் செய்த எத்தனையோ சாதனை. இது எனக்கு மிக முக்கியமாக தெரிகிறது. அடுத்தாற்போல் நான் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த இடத்தில் மறுபடியும் இந்த துணைவியங்கிற வார்த்தைக்கு நான் மறுபடியும் ஒரு நல்ல டெஃபினிஷன் மிஸ்ஸஸ் சகாயம் என்று சொல்வேன். ஏன் தெரியுமோ? அவர் 26 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அவங்க கூட ஓடி இருக்கணும். இது எவ்வளோ பெரிய கஷ்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் பல நாள் போயிருக்கேன். ஒய்ஃப் போருக்கு நான் பாடுபட்டு ஆகணும். 26 படை இந்தியா முழுக்க அவர் சுற்றி பார்த்துருக்காரு போல நினைக்கிறேன். இந்தியா முழுக்க அவர்கள் போயிருப்பாங்க. அதற்கு பொறுமையும் தியாக மனப்பான்மை வேண்டும். அதற்கு பெரிய பாராட்டு, அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன். மிஸ்ஸஸ் சகாயம் அவர்களுக்கு. மிஸ்டர் சகாயம் ஆல்ரெடி ஒரு சினிமா ஹீரோ, அன்பெய்டு ஹீரோ என்று தான் சொல்வேன். ஏனென்றால் பல படங்களில் அவர் செய்த சாதனையை பற்றி பல படங்கள் சொல்லாமல் வந்திருக்கிறது. அன்கரப்டட் அண்ட் இன்கரப்டிபிள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்பது மிக 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 குறைவு. அது மட்டுமல்ல பப்ளிக் டொமைன்லேயே என்னுடைய வருமானம் இவ்வளவு, என்னுடைய சொத்து இவ்வளவு என்று எந்த அதிகாரியும் வெளியிட்டதாக இந்தியாவில் அமெரிக்காவிலும் கிடையாது.
கிடையாது. அவர் தைரியமாக எழுதி விடுங்க, இவ்வளோதான் என் சொத்து, யார் வேணாலும் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணி. அங்கே போகவே யோசிப்பாங்க, இங்கே போயிட்டு மலை பார்க்க எல்லாம் பிரமித்து தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரியாக தமிழகம் முழுமையும் அறியப்பட்டதில்லை, உலகம் முழுவதும் அறியப்பட்டவர். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் ஒரு 25 ஆண்டுகள் வெளிநாட்டில் தான் ஆராய்ச்சி பண்ணினேன். நான் சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய மாணவர், ஆராய்ச்சி மாணவருக்கு சொன்னார், சார் இன்னைக்கு ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுடுகாட்டில் இருக்கார். அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் சுடுகாட்டில் செத்தா இல்லாத சுடுகாட்டில் போவாங்க, இல்லைன்னா நியூஸ்னு இல்லை. ஒரு பிணத்துக்கு புதைச்சிருக்கிற பிணத்துக்கு வேறு யாரும் எடுத்துட்டு போய் அதில் ஒரு எவிடன்ஸுக்கு மாற்றம் கொடுத்துடுவார்கள். அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் இது ஆதாரத்தை பொய்ப்பித்து விடுவார் என்பதற்காக சுடுகாட்டிலேயே ஒரு கோஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது, அடே நான் அவரை போய் அவசியம் பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது சொன்னேன். இது உண்மை, அதை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன். அத்தகைய சிறந்த மனிதர்கள் இருப்பார்கள். சான்றாண்மைக்கு முறைகள் என்று சொல்வார்கள், அப்படி சிலர் இருப்பார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாற்போல் மிஸ்டர் ராம் ஒரு பெரிய பாரம்பரியம். இந்தியாவினுடைய முதல் பத்திரிகை மட்டுமல்ல, அன்றிலிருந்து இன்று வரை ஹிந்துவில் செய்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் போதும். அதுக்கப்புறம் வந்து சரியாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கையும் நாணயமும் உள்ள ஒரு பத்திரிகை. அப்படி ஒரு பத்திரிகையினுடைய வழியில் வந்தவர். அவரும் சிறந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுக்கு எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்கிறார். அந்த அவார்டெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் மணி 10,000 அவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கிறார். நான் 2-3 வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு போதும், அவர் எப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணியிருக்கிறார் என்று. ஃபர்ஸ்ட் போஃபோர் ராஜீவ்காந்தி விழுந்தார். அடுத்தாற்போல் ரஃபேல் விரைவில் ஒரு விழுவார், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பவில்லை. மூன்றாவது இந்த எலெக்ஷன் ஸ்கேண்டல் இல்லையா, இந்த ஸ்கேண்டல், இத்தகைய பழைய ஸ்கேண்டல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார், தைரியமாக வெளியிட்டிருக்கிறார். இதற்காக அரசாங்கத்தினுடைய அழுத்தம் மட்டுமல்ல, வீட்டிலும் பல பிரச்சனைகள் இருந்து, குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் இருந்து, இருந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன் என்று அந்த தன்னுடைய கொள்கையில் ஆழ்ந்த பற்றும் உறுதியோடு இருப்பது. இது வந்து ஊழி பேரணம் தான் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். எவ்வளவு அருமையான திருக்குறள் பாருங்க. ஊழி பேரணம் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். அப்படி ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய இருக்கிறார். அடுத்து எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் மிஸ்டர் இந்திரன். அவரே எனக்கு தெரியாது, ரொம்ப காலமாக ஒரு 20-25 வருஷமாக நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு 25 வருடத்துக்கு முன்னே அவருடைய எழுத்துக்கள் படித்திருக்கிறேன். அவருடைய ஒரு கிரியேட்டிவ் எஸ்ஸேஸ், கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் நிறைய படித்திருக்கிறேன். இவர் யாரா, இவர் இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியோடவும் பல புத்தகங்களை படிக்கும்போது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. அது படிக்கும்போது நிறைய படிக்கணும், நான் நிறைய படிப்பேன். அந்த கவிதையும் சரி கட்டுரையும் சரி எல்லாமே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். சிலர் மட்டும்தான் அந்த ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கும், அந்த ஒரு தெளிவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட், கிரியேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள மிகச்சிறந்த எழுத்தாளர். அரசியலை பற்றியும் இந்த தலித் மக்களுடைய கஷ்ட நஷ்டத்தையும் பற்றியும் அவர் மிக மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார், முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி, இந்த மூன்றும் இவர்களுக்கு பிரெஞ்சு நாட்டிலே வால்டேர் சொன்ன இந்த மூன்றும் அங்கே வேத மந்திரமாக இருந்தது. அத்தகைய கொள்கையை இங்கே தமிழகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை கொள்ளும் வேண்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் என்னுடைய அறிமுக உரை முடிவு பெறுகின்றது. அனைவருக்கும் நன்றி.